சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. கடந்த வாரங்களிலே இந்த ரூத்தின் புத்தகத்தை நாம் தியானிக்கிறோம். கடந்த வாரத்தில் தேவன் ரூத்துக்கு என்று போவாசை ஆயத்தம் செய்து வைத்து போவாசுடைய கண்களில் தயவை உண்டு பண்ணினார். தயவை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, போவாஸ் சொன்னார், நான் உனக்கு தயவை உண்டு பண்ணல, தேவனாகிய கர்த்தர் தான் என்ன பண்ணிருக்காரு, உனக்கு தயவை உண்டு பண்ணிருக்காரு. அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு நீ நிச்சயமாகவே பலன் உண்டு என்று அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு நிறைய நாம் கடந்து செல்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்துல எப்படி போவாஸ் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிங்ஸ்மேன் ரிடீமர் அப்படின்னு சொல்றாங்க. உறவின் ஒரு சுதந்திரவாளியாக, உறவின் முறையில் ஒரு மீட்பராக ரூத்துக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நம்மளால பார்க்க முடியும். அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது கிங்ஸ்மேன் ரெடீமர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கிங்ஸ்மேன் ஆங்கிலத்துல கிங்ஸ்மேன், கிங் அப்படின்னு சொல்றாங்க, KIN கிங் அப்படின்னா முக்கிய நெருங்கினவர், நம்முடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர். கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல சொல்றாங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, திருப்பி வாங்க முடியாதுங்க, நான் யாராவது ஒருத்தர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் வந்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம், உங்களுடைய பிளட் ரிலேட்டிவா இருக்கும் அப்படின்னா அவங்க மனைவியா இருக்கணும், இல்லை உங்க தம்பியா இருக்கணும், உங்க தங்கச்சியா இருக்கணும், உங்களுடைய மகனா இருக்கணும், மருமகளா, அந்த மாதிரி அந்த பிளட் க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தா தான் நாங்கள் அதை அவங்க கிட்ட நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கிங் ஆங்கிலத்துல. அப்போ இந்த கிங்ஸ்மேன் அப்படிங்கிறது எபிரேய கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான போறோம், நம்ம பார்க்க போறோம். எபிரேய கலாச்சாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த விதவைகள், ஏழைகள், அப்புறம் ஏதாவது தங்களுடைய ஆஸ்திகளையோ சொத்துக்களையோ அவங்க இழந்து போனவங்க, அவங்க அப்படியே போகக்கூடாது, அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமா இந்த சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி, இந்த பூமி, இதெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்ததை அடுத்தவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, அபகரிக்க கூடாது. குறிப்பிட்ட ஆட்கள் அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய கோத்திரம், அவங்களுக்கு தான் அது என்னவா இருக்கணும், சொந்தமா இருக்கணும். வேற யாரும் அபகரிச்சுக்க கூடாது. அபகரிச்சிருந்தாலும் அதை மீட்டெடுப்பதற்கு ஒரு சில வழிமொழிகளை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, வைத்திருந்தார். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அந்த சட்ட திட்டங்களின் பிரகாரம் என்ன பண்ணலாம், யாராவது ஒருவர் சப்போஸ் விதவையாகிறாங்க, அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, அப்போ அவங்க ஜெனரேஷன்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்துக்கள் எல்லாம் வேற ஒரு கை மாறுது, இல்லை ஏமாற்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உறவின் முறையில மீட்டெடுக்கும் வழியை என்ன பண்ணியிருந்தாரு, இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, கொடுத்தார். லேவியராகமத்தின் புஸ்தகத்தை வாசிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லேவியராகமம் 25 அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சகோதரன் தன்னுடைய காணியாட்சியை விற்கும் போது என்ன பண்றாரு சொல்றாரு, அவன் இனத்தால் ஒருவன் தன் சகோதரன் மீட்டதை மீட்க கடவன், அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவன்
சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக வித்துட்டாரு, வித்து திருப்பி எடுக்க முடியல, மீட்க முடியல. இப்போ என்ன பண்ணலாம், வம்சத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், தன்னுடைய அந்த சகோதரருக்கோ இல்லை அவங்க குடும்பத்துக்கோ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யலாம். சப்போஸ் அதுக்கும் வழி இல்லாமல் போகணும்னு சொன்னா யூபிலி, இயர் ஆஃப் ஜூபிலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஜூபிலி வருஷம் வரும்போது நிறைய இந்த மீட்பு, இந்த ஏழைகள் அவங்க வந்து இழந்து போனது அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், மீட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழைகள் இழந்து போன அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த யூபிலி ஆண்டு வரும்போது நிறைய பேருக்கு நம்ம சிறுவர்கள் வந்து மீட்டு கொடுப்பாங்க. அவங்க யாராவது ஒருத்தரை வைத்து அவங்களுடைய பணமோ இல்லை ஏதோ ஒரு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மீட்டு அவங்களுக்கு இழந்து போனதை கொடுப்பாங்க. தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏழைகள், விதவைகள், சொத்துக்களை இவங்க எல்லாருக்கும் தங்களுடைய ஆஸ்திகளை மீட்டு எடுப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, வைத்திருந்தார். அதுதான் அந்த லேவியராகமத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதே முறையின் பிரகாரம் அதே பிரின்சிபல் தான் இங்கே ரூத்தின் புஸ்தகத்துல மறுபடியும் என்ன பண்ணுது, திரும்ப பொருந்தது. எப்படின்னா, நகோமி பெத்லகேமை சேர்ந்தவங்க, அவங்க இஸ்ரவேலர்கள் தான். ரூத்து மோவாபிய ஸ்திரீ. இப்ப நகோமியுடைய திரும்பிய மகன்கள் யாருமே இல்லை, மகன்கள் யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், யாராவது ஒருவர் வந்து இந்த உறவின் முறையில ரிடீமராக, உறவின் முறையில மீட்பராக, இந்த உறவின் முறையில சுதந்திரவாளியாக வந்து நகோமிக்குரிய எல்லாம் என்ன பண்ணலாம், மீட்டு நகோமியுடைய கையிலே கொடுக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா யார் செய்ய போறா, கரெக்டா போவாஸ் கிட்ட கொண்டு போனான்னு சொன்னா, போவாஸ் சொன்னாரு, கர்த்தராலே உனக்கு ஒரு பலன் வரும்னு சொன்னாரு. அந்த பலன் சொன்னா, இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த குடும்பம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய போயிடுச்சு கையிலிருந்து. நம்ம நினைக்கிறோம், மாஸ்டர் ஏதோ கஷ்ட காலத்துல, விக்கெட்டு காலத்துல எல்லாத்தையும் வித்துட்டோம் மாஸ்டர், எதுவுமே. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எதெல்லாம் வித்தோமோ அதெல்லாம் ஒரு இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சட்டத்தை கொடுத்து மறுபடியும் மீட்பை கொடுக்கும் போது நம்ம இழந்து போனதெல்லாம் கர்த்தர் நமக்கு தர மாட்டாரா என்ன? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கொரோனா இழந்து போயிட்டாங்க. நிறைய பேர் பிசினஸ் அடி வாங்கிடுச்சு. எத்தனையோ பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டாக்ஸிக்காரு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் வந்து டாக்ஸி பிசினஸ்லேயே எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நான் முதலாளியா இருந்தேன். நான் கேட்டேன், முதலாளியா என்னங்க முதலாளி? நான் காந்திபுரத்தில் வச்சிருந்தேன். ஒரு நாளைக்கு 30,000 40,000 சேல்ஸ் ஆகும். ஆச்சரியமா இருந்துச்சு. பல லட்சம் மாசத்துல டேர்ன் ஓவர் கிடைக்குமா. கொரோனாக்கு முன்னாடி தான் நிறைய ஜாமானத்தை என்ன பண்ணிருக்காரு, வாங்கிருக்காரு விற்கலாம்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் வாங்கின பிறகு கரெக்டா கொரோனா வந்துருச்சு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, போய் குடோன் மாதிரி ஒரு குடோன் எடுத்து எல்லாத்தையும் உள்ள போட்டு பேகு அது நிறைய லெதர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துருக்கு. போட்டுட்டு ஒரு மாதம் 4-5 மாதம் அப்படியே விட்டார். ஏன்னா எல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் போய் எல்லாம் திறந்து பார்த்தாராம். திறந்து பார்த்தது ஒன்று கூட நல்லா இல்லை. எல்லாம் பார்த்தா ஒன்றொன்றும் ஒரு மாதிரி இந்த மாதிரி இந்த அவன் பூசணம் முடிச்சு ஒரு மாதிரி விற்கிறதுக்கே தகுதி இல்லாத பை எல்லாமே மாறிடுச்சா. லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுச்சான். எல்லாத்தையும் கொண்டு போய் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சத்துக்கு வாங்கினதை கொண்டு போய் 15,000 20,000 ஸ்கிராப்புக்கு என்ன பண்ணாராம், கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டாராம். அதோட க்ளோஸ் பண்ண பிஸ்னஸ் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் டாக்ஸ் தான் ஓடிட்டு இருக்காரு. ஒரு எல்லாவற்றையும் நான் இழந்து போய்கிட்டேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த
அடுத்தவங்ககிட்ட டிரைவராக இருந்து இப்போ ஒரு தனியாக ஒரு வண்டி வாங்கி அதில் கால் டாக்ஸி ஓடிட்டு இருக்காரு. சரி, ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு இழந்து போனதை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார், கவலைப்படாதீங்க. இழந்து போனதை கொடுக்கிறது தான் நம்முடைய தேவன். எல்லாத்தையும் மீட்டு உங்களுக்கு கொடுப்பார். கை உயர்த்தி பார்ப்போம். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் எல்லாம் மீட்கப்படணும். அல்லேலூயா. எந்த பேங்க் கனரால இருந்தாலும் சரி, முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் மீட்டெடுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. இது ரெண்டுல தான் அதிகமாக விசுவாசம் கொண்டு போய் வைக்கிறீங்க. இதையும் பார்க்குறேன், அதனால தான் எதையுமே வைக்கவே கூடாது. அல்லேலூயா. நகோமிக்கு எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா இஸ்ரவேலிலே சொல்லியிருக்கிறார், யாரும் இழந்து போக கூடாது, மீட்கப்பட வேண்டும். ஆஸ்திகள், சொத்துக்கள் இவைகள் எல்லாம் மீட்டு எடுக்கும் முறையை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த முறையின்படி போவாஸ் வருகிறார். சொல்லுங்க, சும்மா அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. வந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. கிளியர் பிளான். கர்த்தர் கிளியரா என்ன பண்றாரு, ஒரு பிளான் போட்டு தான் என்ன பண்றாரு, மறுபடியும் மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு கொண்டு வந்து போவாசை காண்பித்து அவனுடைய இடத்திலே வேலை செய்வதற்கும் கர்த்தர் அனுமதித்து இப்பொழுது போவாஸ் ஒரு கிங்ஸ்மேன் ரெடீமராக, உறவின் முறையில மீட்பராக வந்து ரூத்துக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, ரூத்துடைய வாழ்க்கையிலும் தயவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாரும் பார்க்க 3ஆம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம வாசிப்போம். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்திலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே, நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். இப்ப என்ன சொல்லி பார்த்தோம் சொன்னா, ஷார்ட்டா சொல்றேன், இதை போய் வீட்டில் வாசி பாருங்க. ரூத் வந்து என்ன பண்றா, போவாஸ் இடத்துல போய் இந்த உறவின் முறையிலே எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக என்ன பண்ணுங்க, நீங்க அந்த உறவின் முறையில வரீங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உதவி செய்யணும், எப்படி உதவி செய்யுங்க, என்னை திருமணம் செய்து எனக்கு உண்டான சொத்துக்களை, என் மாமியாருக்கு உண்டான சொத்துக்களை, எங்களுக்கு உரியவைகள் எல்லாத்தையும் மீட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். போவா சொன்னாரு, என்னிலும் இன்னும் ஒருவன் என்ன பண்றான், உறவின் முறை நெருங்கினவனா, அதாவது என்னை விட நெருங்கினவனா, யாரு க்ளோசஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க உதவி செய்ய முடியும். அப்போ என்னிலும் இன்னும் ஒருவர் என்ன பண்றான், உறவின் முறையில அவன் வருகிறான்.
அவனிடத்துல சென்று நான் என்ன பண்றேன், உனக்காக நான் கேட்கிறேன், உனக்காக பேசுறேன். ஒருவேளை அவன் உன்னை விவாதம் செய்தால் என்ன பண்ணலாம், உனக்கு சுதந்திர முறையின்படி என்ன பண்ணலாம், விவாதம் செய்ய உன்னை சம்மதித்தால், அவன் விவாதம் பண்ணினால் என்ன கிடைக்கலாம், உனக்கு எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு இடத்துக்கு கொடுக்கலாம். சப்போஸ் அவன் விவாதம் செய்ய மனதில்லாமல் இருந்தால் பிறகு நான் சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. ஆக மொத்தத்துல போவாஸுக்கும் முன்னாடி ஒருவர் இருக்கிறார். இப்ப அவர் வந்து என்ன பண்ணோம், எந்த இதுவும் கிடையாது, நான் வந்து இல்லை என்னால் வந்து உதவி செய்ய முடியாது, நான் வந்து என்ன பண்றேன், நீங்க உதவி செய்யறதா நானே ரூல்ஸ் தான் கரெக்டா இருக்கும். அந்த ரூல்ஸ் அதுக்கு மாதிரி என்ன பண்றாங்க அங்க பேசுறாங்க. அப்போ விடியல் காலம் மட்டும் என்ன பண்றா, இந்த சம்பவம் யாருக்கும் தெரியக்கூடாது, போகும்போதே என்ன பண்றா, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்றா, அந்த போர்வையை தன் மேல என்ன பண்றா போத்திட்டு தான் போறான். நிறைய பேர் நினைப்பாங்க போய் என்ன பண்ணிருக்கலாம், போய் ஒரு பணக்கார ஆச்சு எப்படியாவது வளைச்சு போடுவோம் இவர் நம்ம கையில. அப்பேற்பட்ட ஸ்திரீ ரூத் கிடையாது. அதனாலதான் போவாசே சொல்றாரு என்று 11ஆம் வசனத்தை பாருங்க. உனக்கு வேண்டியதெல்லாம் இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். குணசாலி என்பதை என் ஜனமாக ஊரார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அறிவார்கள். அதுக்கு முன்னாடி 10வது வசனத்துல பாருங்க, இல்ல 10வது வசனத்துல ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. மோவாபிய ஸ்திரீ தான், ஒரு மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரவேல ஸ்திரீ கிடையாது. மோவாபியர் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா அவன் என்ன பண்றா, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, புருஷனை இழந்தாலும் அங்கேயும் இங்கேயும் போய் அழகான வாலிபர்களுக்கு பின்னாடி செல்லாமல், தவறான முறையில் போய் பணத்தையும் சம்பாதிக்காமல், எல்லா விதத்திலும் தன்னை காத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தின் நற்பெயரையும் காத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு நேம், அவள் குணசாலியான ஸ்திரீ என்பதை எல்லாரும் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறார் ரூத்து வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஹார்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் இந்த மாதிரி வாழ முடியும். நிறைய பேர் வாழ போதுதான் பின்னாடியே போயிடும். நீங்க உலகத்துல பணத்துக்காக எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, பணத்துக்காக எதையும் செய்யறதுக்கு தயாராக. ஆனா ரூத்து பாருங்க, அந்த நேரத்திலும் ஒரு இஸ்ரவேலர்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அவரை சேவிக்கிற அந்த பயமும் தன்னுடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த போவாஸ் கோடிட்டு காட்டுறார், நான் ஏன் உதவி செய்யறேன், நீ குணசாலியான ஸ்திரீ. ஊரே சாட்சி சொல்லும் ரூத் வந்து ஒரு குணசாலியான ஸ்திரீ. அப்ப அவன் போவாசை சந்திக்க போகும்போது கூட போர்வையை போத்தி கொண்டு என்ன பண்ணக்கூடாது, தப்பா பேசிடக்கூடாது. நான் போய் போவாசை அப்படியே ரகசியமா போய் சந்திச்சு இது பண்ற சொல்லி யாரும் தப்பா பேசிடக்கூடாது என்பதில் கவனமா இருந்து ஒரு போர்வையை போத்திக்கிட்டு போய் போவாசிக்கிட்ட போய் உதவி கேட்கிறார். எப்படியாவது உறவின் முறையில இந்த சட்டத்தை பயன்படுத்தி, அதுதான் நம்ம சட்டத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து, இந்த சட்டத்தை பயன்படுத்தி உறவின் முறையில எப்படியாவது எனக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. பண்ணாமையும் போகலாம், தட் இஸ் தேர் சாய்ஸ். ஆனா போவாஸ் சொல்றாரு, நீ குணசாலியான ஸ்திரீ என்ற ஒரு காரணத்துக்காக உதவி செய்ய. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகர் நமக்கு வந்து உதவி செய்யணும்னா முதல்ல நமக்கு சாட்சி இருக்கும். நிறைய பேருக்கு சாட்சி கிடையாது, அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யல, எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பாஸ்டரே எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி பாஸ்டர் கண்டுக்குவாரு? நீங்க நல்ல சாட்சி இருந்து நிறைய மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அப்படிலாம் வாழ்ந்தாத்தான் சரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. நம்மளே எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டா அப்படி யாரெல்லாம் உதவி செய்வாங்க. அதனால குணசாலியான ஸ்திரீ என்பதை ஊர் சாட்சி கொடுக்குது,
போவாஸ் சாட்சி கொடுக்கிறார் ரூத்துக்கு. நம்முடைய வாழ்க்கையில அநேகர் என்ன பண்ணணும், நம்மளை பார்த்து என்ன ஒரு ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு லைஃப், என்ன ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு என்ன ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா இருக்கிறாங்க, என்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச குடும்பமா இருக்கிறாங்க, எப்படி சபைக்கு கீழ்ப்படிஞ்ச குடும்பமா இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட அநேக தேவனால் என்ன பண்ணுவாருங்க, நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையில பார்ப்பாங்க. அலையில சொல்ல பார்ப்போம். அலையிலையா அப்படி இல்லைன்னா நீங்க மாறுங்க. அழைச்சிருக்காரு, உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்லணும், இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. இவருடைய பிள்ளைகள் மாதிரி ஒழுக்கமான பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாரும் பார்த்து சொல்லணும். நம்முடைய மனைவியா நம்முடைய மனைவி ஒரு குணசாலியான ஸ்திரீ எல்லாரும் சொல்லணும். அல்லேலூயா. கணவன்னா நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு மேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அது மாதிரி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம ஒரு மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்த்து நீ ஒரு குணசாலின்னு சொல்லும் போது நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பயப்படுற பயத்தை வெளிப்படுத்துறவங்களா நாம இருக்கிறோம். அநேக விசுவாசிகள் அப்படி வாழ்வது கிடையாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னு நிச்சயமாகவே அநேகர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உதவி செய்ய அவங்க முன் வருவாங்க. அநேகர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. அப்ப போவாஸ் சொன்னாரு, நான் மட்டும் இல்ல, இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பத்தி நல்ல சாட்சி தான், சாலியான ஸ்திரீ, உனக்கு கண்டிப்பா நான் உதவி செய்யறேன். உனக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னொரு உறவினர் என்ன பண்றாரு, உனக்கு உறவின் முறையில நெருங்கினவராக இருக்கிறார், அவருக்கு சம்மதமோ நமக்கு வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, போய் அடுத்த 4ஆம் அதிகாரத்துக்கு போகும். 4ஆம் அதிகாரம் வாசம். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர்களின் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்கள் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜன மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதில்லால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லால் இருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு முன்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையில் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கொடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். நான் அதை மீட்டுக்கொள்ள என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. போவாஸ் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்கும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத்தின் கையிலும் வாங்க வேண்டியது என்றார். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, சுதந்திரத்தை மீட்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் அதை மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு அக்ரிமெண்ட் வரும்போது இவன் என்ன பண்றான், ரூத்தை வந்து என்ன பண்ண முடியாது, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ரூத்தை ஏற்றுக்கொள்ள போவாஸ். அதனால என்ன பண்றான், நான் மீட்க போறது இல்ல,
நீரே அதை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி இவன் என்ன பண்றான், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறான். இஸ்ரவேலின் வம்சத்தின் பிரகாரம் இஸ்ரவேல்ல என்ன வழக்கம் என்று சொன்னால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலின் வழங்கின உறுதிப்பாடு. அப்படி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மறுபடியும் யாருக்கே இருக்குது, திரும்பி இவங்களுக்கே இருக்குது. ரூத்துக்கு போகுது. ஏன்னா மற்றவங்க யாருக்கும் போகணும். ஆனா அது என்ன பண்றாரு, போவாசு போகாதபடி என்ன பண்றாரு, இருந்து மீட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் இவங்க கையிலே கொடுக்குறாரு. அப்பொழுது போவாஸ் 9ஆம் வசனம், மூப்பர்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கீலேயாவுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவருடைய சகோதரருக்குள்ளும் அவருடைய பேர் அற்று போகாமல் மரித்தவருடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக்கி கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்த பிறகு என்ன பண்றாரு, இந்த மக்லோனின் மனைவியாகிய ரூத்தையும் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிறார். அப்போ இப்ப கேட்கலாம், நிறைவான பலன் என்னன்னு சொன்னார். இருக்கிறதும் போல அதே போல போவாசுக்கு சொன்ன ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் யாரு பெற்றது, இப்ப ரூத்து பெற்றார். இப்ப இது ஏழை குடும்பம் பணக்கார குடும்பம், ஒரே கல் 2 மாதம். அல்லேலூயா. ஒரே கல்ல என்ன வந்துச்சு, இப்ப இந்த சொல்றாங்க டிவியில, ஒரே கல்ல 2 மாங்காய் வெட்டி. அது மாதிரி ஒரே கல்ல 2 மாங்காய். தட்ட பாருங்க, எப்படி கிரியை செய்யறார், எப்படி உதவி செய்கிறார். இதுதான் விசுவாசத்துக்கு கிடைத்த நிறைவான பலன். வாழ்க்கை எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை இப்படி எல்லாம் போயிருவோம் நம்ம வாழ்க்கை, இப்படி எல்லாம் போவோமா. ஆண்டவர் சித்தத்தின் பிரகாரம், ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரம் அவர் சொல்ற காரியத்தை எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் ஒரு போவாஸ் வருவார். ஒரு நாள் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு போவாஸ் வருவாரு, நிறைவான பலனை கொடுப்பார். அது மாத்திரம் அல்ல, அது எப்படி இருக்கும், fulfilling the God's promise. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த திட்டங்கள், ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் நிச்சயமாய் அது நிறைவேறும் காலமாக இருக்கும். இன்னைக்கு வேணா ஆரம்ப நாட்டில் இருக்கலாம், இன்னைக்கு வேணா நம்ம ஸ்டார்ட் இருக்கலாம், இன்னைக்கு வேணா உபத்திரவத்தின் நேரமா இருக்கலாம், கஷ்டத்தின் நேரமா இருக்கலாம், இன்னைக்கு வேணா பிரச்சனையின் காலமா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் நியமித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், தேவன் நியமித்த எல்லா விதமான சுதந்திரத்தையும் தேவன் உங்கள் கையிலே மீட்டு கொடுக்கிற கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், இத்தனை நாள் நீ உறுதியாக இருந்தபடினால, இத்தனை நாள் விசுவாசத்தில் நிலைத்து இருந்தபடினால, இத்தனை நாள் நீ எனக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ததுனால, இத்தனை நாள் நீ என்னை நம்பினதுனால, இதோ உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் வராம போவே போவார். அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் அந்த திட்டத்தின் பிரகாரம் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார் என்பதை மறந்து போகும். நடக்காது. விசுவாச வாழ்க்கையில விசுவாசம் என்னன்னு சொன்னா பேஷன்ஸ், பொறுமை. பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பல ஜெனரேஷன் உன் ஜெனரேஷன்ல வரப்போகுது. உடனே வந்துச்சா? 100வது வருஷத்துலதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துச்சு. எத்தனாவது வருஷம்? அது வரைக்கும் பொறுமையா இருந்தாரா இல்லையா? பொறுமையா இருந்தாரா இல்லையா? இருந்த எல்லாரும் பார்த்து
போயிட்டு தன்னுடைய தேவன் கொடுத்த உடன்படிக்கையை, தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் எல்லாம் செஞ்சு எனக்கு வந்து கர்த்தர் பல ஜெனரேஷன் தரேன்னு சொன்னாருங்க. கடற்கரை மணலை போல், நட்சத்திரங்களை போல் கர்த்தர் என் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னாரு. எல்லாம் செஞ்சிருப்பான். பின்னாடி திரும்பி இந்த ஆளு சும்மா வாரிட்டு இருக்கலாம். 60-70 ஆயிடுச்சு, 80 கிளம்ப. இவனுக்கு எங்க ஜெனரேஷன் வரப்போகுது? எல்லாரும் செஞ்சிருப்பான். ஆனால் அந்த விசுவாசம் ஆபிரகாம் உறுதியாக இருக்கிறார். அதுதான் சொல்றது, பொறுமை வேணும். மோவாபிலே ஓர்பால் திரும்பி போய்விட்டான். அவனுக்கும் பொறுமை இல்லை. அவனையும் சொல்ற எல்லாரும் போங்க, நானே ஒரு கசப்பான ஸ்திரீ, என்கிட்ட இருந்து எல்லாரும் போங்க. ரூத்தும் போயிருக்கலாம். ஆனா ரூத்துக்கு பொறுமை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சு. போவாஸ் சொன்னார், நீ ஒரு குணசாலியான ஸ்திரீ. இப்ப அடுத்த அதே போவாஸ் சொன்னார், இன்னொரு ஆளை ரெடி பண்ணி, இன்னொரு ஆள் நீ எப்படியாவது மீட்டுக்கோப்பா, சொத்துக்கெல்லாம் நீ வாங்கிக்கப்பா. அவன் நகோமி வரைக்கும் ஓகே, ஆனா ரூத்தை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. ரூத்தை கூட என்னை சேர்த்தாதீங்க. அவன் என்ன நினைச்சாலும் தெரியல. மோவாபிய ஸ்திரீயா இருக்கிறா, எப்படிப்பா நினைச்சானு தெரியல. மறுபடியும் போவாசிக்கிட்டே தான் வருது. இப்போ போவாஸ் நினைக்கலாம், என்னால முடியாது ரூத், நான் உதவி செய்யறேன், ஏதோ காசு பணம் ஏதாவது உதவி செய்ய. ஆனால் இந்த சட்ட பிரகாரம் என்ன பண்ண முடியாது, என்னால் உனக்கு உதவ முடியாதுன்னு சொல்லலாம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் போவாஸ் சொல்றாரு, போவாஸ் நீ தான் கிங்ஸ்மேன் ரெடீமர், நீ தான் உறவின் மூலம் தேவனால் நியமிக்கப்பட்ட சுதந்திரவாதி. உன்னை தவிர யாரும் மாற்ற முடியாது, நீ மாத்து. போவாஸ் சொல்றாரு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மரித்தவருடைய பெயரை நிலைநிறுத்த நான் மக்களோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரீ, கரெக்டா அதுங்கேயும் பாருங்க, கோடிட்டுருந்தோம், போட்டிருந்தோம், நாட் அன் இஸ்ரேலைட், இஸ்ரவேலை சேர்ந்தவர் அல்ல, மோவாபிய ஸ்திரீ என்பதிலும் நான் பெருமை கொள்கிறேன். மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தை எனக்கு மனைவி கொள்கிறேன். அல்லேலூயா. அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. அடுத்து 11ஆம் வசனம், அப்பொழுது சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வார். என்ன ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பண்றாங்க, பைபிள் படிக்கும் போது இப்படி எல்லாம் யோசிச்சு ரசிச்சு ருசிச்சு படிக்கிறாங்க. சொல்றாங்க, கல்யாணம் முடிச்ச பிறகு போவாசுடைய மனைவியை எல்லாரும் எப்படி ஆசிரிக்கிறாங்க, எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க எல்லாரும் பாருங்க. எல்லாரும் வாசிங்க. உன் வீட்டிலே வருகிற மனைவியாய் கர்த்தர், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராக்கேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்று வரை எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க, ராக்கேலை போலவும் லேயாளை போலவும் கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக. யாருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம்? மோவாபிய ஸ்திரீக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்க போறோங்கிறது தான் முக்கியம். எல்லாரும் எப்படி நம்மளை பார்க்கறாங்கிறது தான் முக்கியம். ஒன்ஸ் எல்லாம் இழந்து போய் ஒண்ணு இல்லாத
தன் வாழ்க்கையை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்த ஒரு மோவாபிய ஸ்திரீ தேவனுடைய விசுவாசம் எப்படியெல்லாம் மாறி பெத்லகேமுக்கு அழைத்து வந்து போவாஸ் என்ற மனுஷனிடத்துல கர்த்தர் சரியான நேரத்துல அவனோட மனைவியாய் மாற்றின பிறகு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க. நீ ராக்கேலை போலவும் லேயாலை போலவும் இஸ்ரவேலிலே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். ஒரு நாள் உங்களை பார்த்து இழிவாய் பேசுகிற வாயெல்லாம் ஒரு நாள் எப்படின்னு சொல்லுவோம், அப்பா உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தை யாருமே இல்லைன்னு சொல்லுவோம். அல்லையா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க இந்த ஆசீர்வாதம், விசுவாசிக்கலாம் ஒன்றும் நடக்காது. விசுவாசிக்க அல்லையா சொல்லுங்க. வாழ்க்கையில முன்னேற போறோம்னு சொன்னவெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவான், வாழ்க்கை இவ்வளவு மாதிரி வாழணும்பா அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது 12 வாசிங்க. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அல்ல செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது. பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்று ஆசீர்வதிக்கிறார்கள். பேரேசி யார் தெரியுமா? போவாசுடைய வம்சத்தில் வருகிறவர். போவாசு பேரேசுடைய வம்சத்தில் வருகிறவர். இப்ப 2 பேர் சேர்ந்துதான் the king of Jews. அவர் யாரு சொன்னா தாவீதுடைய ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. ஜீனியாலஜியை போய் பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் இந்த சைடு போவாசுடைய வம்சம் பேரேஸ், பேரேஸுக்கு அடுத்து போவாஸ், போவாசுக்கு மனைவி ரூத், 2 பிறக்கிறது ஓபேத். அடுத்து வாசிக்க போகிறோம். ஓபேதுக்கு அடுத்து வருகிறது ஓபேதுடைய பேரன் யாரு சொன்னா தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தாவீது யாருடைய வம்சத்துல இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற வம்சத்துல இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரணமான கல்யாணம் இல்லை. God ordained marriage. தேவனால் நியமிக்கப்பட்ட கல்யாணம். எவனா நினைச்சிருப்பானா மோவாபில இருந்து இங்கே போயிருக்கலாம், மக்களோடலே போயிருக்கலாம், எலிமலேக்கிலே போயிருக்கலாம். எலிமலேக்கு மக்களோடு, மக்களோடு கருத்து முடிஞ்சிருக்கலாம் ஜெனரேஷன். ரூத்தும் மோவாபிலே இருந்தார்கள், வசித்தார்கள். நகோமி திரும்பினாள், கொஞ்ச நாள் வாழ்ந்தாள், அவள் மரித்து போனாள். ஆனா ஆண்டவர் அப்படி எழுத, அவர் எப்படி எழுதினார்? இந்த மோவாபிய ஸ்திரீல ஒருவராகிய ரூத் விசுவாசத்தோடு தேவனுக்கு கீழ் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி நகோமியோடு சேர்ந்து பெத்லகேமுக்கு திரும்பினாள். கர்த்தர் ஒரு போவாசை வைத்திருந்தார். போவாஸ் உறவின் முறையில நெருங்கின சுதந்திரவாளியாய் மாறினார். சுதந்திரவாளியாய் மாறினது மட்டும் அல்லாமல் ரூத்தை செய்து ஓபேதை பெற்றெடுத்து ஓபேதின் வம்சத்திலே ஒரு ராஜாவாகிய தாவீதை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய திட்டம். நமக்கு தெரியாது நம்ம ஜெனரேஷன் எங்க போறோம், எங்க ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சில நேரம் நீங்க தேவனை ஒரு போட்டு அடைச்சிருக்கீங்க. இப்படிதான் ஆண்டவர் கிரியை செய்வார் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் அடைச்சிருக்கீங்க. எப்படி கிரியை செய்வார் உங்களுக்கு தெரியாது. அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், அவர் மகா பெரியவராக இருக்கிறார், அவர் மேன்மை உள்ளவராக இருக்கிறார், எல்லாரும் ஒரு திட்டம் வைத்தவராக இருக்கிறார். அந்த திட்டம் என்ன? ஆனா அந்த திட்டத்துல போகணும்னு சொன்னா you should argue with God. ஆண்டவருடைய தான் போகணும். மோவாபுக்கு போன ஓர்பாரோட திட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவருடைய இல்லை. ஆனா ரூத்துக்கு என்ன திட்டம் இருந்துச்சு? எப்ப இருந்துச்சு? அந்த ஜெனரேஷன்ல இல்ல, தாவீது ஜெனரேஷன்ல இல்ல, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ரூத்துக்கு திட்டம் இருந்துச்சு. இப்பதான் புரியும் நிறைய பேருக்கு ஏன் ரூத்தின் சரித்திரத்தை தனியா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய திட்டம். வெறும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் தெய்வம் இல்ல, மோவாபியர்களுக்கும் தெய்வமா இருக்கிறார்.
மோவாபியர்களை உள்ள கொண்டு வந்து ராஜாவை கொடுத்தார். இப்போ நமக்கு சுதந்திரவாளி. ரூத்துக்கு எப்படி சுதந்திரவாளி, அதே மாதிரி நமக்கும் சுதந்திரவாளி இருக்கிறார். யார் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துக்கு போவோம். இல்ல சாரி, ஒரு நிமிஷம் வசனத்தை விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, ஓகே. தொடர்ந்து 17ஆம் வசனம் 16 17 வாசிங்க. நகோமி 4ஆம் அதிகாரம் 16 17 வாசிங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏதோ மத்தேயு சுவிசேஷத்துல வாசி மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்த அதே வம்சம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, நகோமி அந்த பிள்ளையை தன் கையிலே எடுத்து அதை வளர்க்கிற தாயாய் மாறினாள். அல்லேலூயா அல்லேலூயா. கசப்பான ஒரு சகோதரி, ஒரு மாமியார் இப்போ இனிப்பான சகோதரியாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றிட்டார். எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறாங்க. உனக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி எல்லாரும் வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயர் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியாக கர்த்தரிடம் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு சிச்சுவேஷனை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு சிச்சுவேஷனை பார்க்காத நீ, உனக்கு என்ன திட்டம் வைத்திருக்க, அதுக்காக ஜெபம். அல்லேலூயா. உனக்கு என்ன திட்டம் வச்சிருக்க. ஒரு வாழ்க்கையில ஃபெயிலியரா இருக்கலாம். புருஷன் இறந்து போயிட்டார், மனைவி இறந்து போயிடுச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு ஃபெயிலியர் நடக்கலாம் வாழ்க்கையில, எதிர்பார்க்காத சம்பவம். ஆனா ஆண்டவர் சொன்னார், தட் இஸ் நாட் யுவர் எண்ட். அதுவும் முடிவா இல்ல. ஒரு நீங்க சொன்னாங்க எல்லாத்தையும் இறந்து போயிட்டேன், எதுவுமே இல்லை, சொந்தமா நிலங்களெல்லாம் வச்சிருக்க இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, எல்லாத்தையும் வித்துட்டேன், இப்போ என்னுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, இது உன்னுடைய முடிவு அல்ல. நீ இன்னும் ஆண்டவரை விசுவாசித்தால், ஆண்டவர் பின் சென்றால், அவர் காட்டுகிற வழியிலே வந்தால், அவர் போடுகிற சித்தத்துக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தால், கர்த்தர் சொன்னாரு, ரூத்துடைய வாழ்க்கையிலும் நகோமியின் வாழ்க்கையிலும் நான் கிரியை செய்து போல உன்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை எழுப்பிலே இருப்போம். கர்த்தர் வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சுதந்திரவாளியை வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கிங்ஸ்மேன் ரெடிமேடா உறவின் முறையில நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படி போவாஸ் ரூத்துக்கு உதவி செய்து ரூத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்று கொடுத்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலை கிரயம் பண்ணி கர்த்தர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்து போனது எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். என்ன விசுவாசி, என் பின்னே வா, என் சித்தத்துக்கு ஒப்பு கொடு, என்னுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடு, என்னோட நடந்து வா, நான் உனக்கு
செய்கிறேன். நீ எட்டி பார்க்காத இடத்திலே நான் உன்னை அமரச் செய்கிறேன். மற்றவர் எல்லாரும் நான் உதவி செய்ய மாட்டேன்னு விலகி போனாலும் நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை நீங்க ஆண்டவரை இழந்து போனது எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. இடத்துல கேளுங்க. முதலாவது அவர் இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் அல்ல, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமானது எல்லாம் அவர் திரும்ப பெற்றுக் கொடுப்பார். நோக்கி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களோடு பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவையையும் கர்த்தர் சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். யாராவது இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் வாழ்க்கையை மாற்றும், ரூத்துடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், நகோமியுடைய வாழ்க்கையை மாற்றியது போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி யாராவது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீர் அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவங்களுக்கு தேவையான சூழ்நிலை கர்த்தர் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். அநேகர் ஆண்டவரே, அநேகர் மற்ற ஜனங்களால் வஞ்சிக்கப்பட்டு இழந்து போனது அநேகம் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சூழ்ச்சியினால வஞ்சனையினால யாரெல்லாம் தங்கள் வேண்டிய ஆஸ்திகளை சொத்துக்களை இழந்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவை எல்லாம் திரும்ப கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் பெருக்கத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் இப்பொழுதே அந்த பெருக்கத்தை அவருடைய வாழ்க்கையை கட்டளிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதியும் வழி நடத்தும். சகோதரிகள மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களை ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.